என் பெயர் சீதா. எனக்கு வயசு 45 ஆகுது. எனக்கு கல்யாணமாகி என் கணவரும் இறந்துட்டாரு. நான் குடியிருக்கும் பகுதியிலேயே மாவு அரைச்சு வித்து என் வாழ்க்கைய ஓட்டுறேன். எனக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் கல்லூரியில படிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு நண்பன் இருக்கான். அவன் பேரு குரு. குரு என்ன அம்மான்னு சொல்லிதான் கூப்பிடுவான். நான் அவனையும் என் பையனாதான் நினைச்சேன். எந்த வீட்லயும் சரி, என்னிடமும் சரி முழு உரிமையும் கொடுத்தேன். குருவும் என் கூட நெருங்கி பழகி வந்தான். என்னையும் வண்டியில கூட்டி செல்வதிலிருந்து எனக்கு தேவையான உதவிய அவன்தான் செஞ்சு கொடுப்பான். என் மகனும் கூட என்னிடம் இவ்வளோ அன்பு காட்டினது இல்ல. நான் பலமுறை அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். அவன் செய்யும் உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்யணும்னு கேட்கும்போது அவன் மம்மி நேரம் வரும்போது சொல்றேன்னு சொல்லுவான். இப்படி ஒரு பக்கம் சந்தோஷமா என் வாழ்க்கை போயிட்டு இருந்தாலும் ஒரு குழப்பமும் இருந்துச்சு. என்னதான் குரு என்ன மம்மின்னு சொல்லி அழைச்சாலும் அவனோட பார்வையில இருந்தது. முதல்ல அதை நான் பெருசா எடுத்துக்கல. இருந்தாலும் நாளாக நாளாக அவன் கவனிப்பதை நான் உணர்ந்தேன். இது உண்மையா இல்ல எனக்கு தான் அப்படி தோணுதான்னு குழப்பத்திலேயே இருந்தேன். இதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சேன். ஒரு நாள் வீட்டுல என் மகன் இல்லாத நேரத்துல குரு வந்திருந்தான். என் எதிரில வந்து அமர்ந்தான். என்ன மம்மி ரவி இல்ல போலன்னு கேட்டான். ஆமாப்பான்னு சொன்னேன். அவனும் நான் உதவி பண்ணலாமான்னு கேட்டான். என்ன உதவி பண்ண போறேன்னு நானும் அவன் கிட்ட கேட்டேன். மம்மி நீங்க சொன்னா என்ன வேணாலும் பண்ணுவேன்னா இவ்வளவு தைரியமா என்கிட்ட பேசுறான்னு குழப்பத்திலேயே இருந்தேன். அப்போது அவனும் மம்மி என்ன யோசிக்கிறீங்கன்னு கேட்டான். ஒன்னும் இல்லப்பான்னு. இருவரும் பேசிக்கிட்டே இருந்தான். நான் என்ன குரு பண்றேன்னு ஆச்சரியத்தோட கேட்டேன். மம்மி நீங்க அரைக்கும் மாவுல இதுதான் டேஸ்ட்னு சொல்லி சாப்பிட்டான். நான் சற்று தயங்கியபடி அமர்ந்திருந்தேன். அவனும் என்னை பார்த்து சிரிச்சான்னு புரிஞ்சுக்கிட்டேன். நான் வேண்டான்னு நினைச்சாலும் என் மனம் தவிச்சுது. என்னால வேண்டான்னு மறுக்க முடியல. நான் கைய கழுவிட்டு எந்திரிச்சேன். அப்போது அவன் என் கைய பிடிச்சு மம்மி ஒரு நிமிஷம்னு சொல்ல, பிறகு அவன் சொல்லும்படி வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சேன். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரிச்சுக்கிட்டோம். ஆமா குரு, நான் கேட்க மறந்துட்டேன். என் மகன் எதுக்கு உன் வீட்டுக்கு போயிருக்கான்? குரு சிரிச்சுக்கிட்டே என்ன பார்த்தான். எதுக்கு அவன் அங்க போயிருப்பான்னு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. அவன் எதுக்காக அங்க போயிருக்கான்னு.